வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு 2022 நடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் இது. நம்ம இப்போ தமிழுடைய 100 வினாக்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வோமை விளக்கும் பொருள் யாது? அதாவது விழலுக்கு இறைத்த நீர் போல என்பது பயனற்ற செயல். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். மடை திறந்த வெள்ளம் போல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் தடையின்றி மிகுதியாக தங்கு தடை இல்லாமல் வருவதை தான் மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. ஸோ இது செய்வினையா செயற்பாட்டு வினையா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. கவிதாவால், ஆள் அப்படின்ற வார்த்தை, படு, பட்டது இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு முடியும் போது இது செயற்பாட்டு வினை என அறியக்கூடியது. பாண்டியர்களின் கடற்படை தளம். பாண்டியர்களுடைய கடற்படை தளம் என்னன்னு பார்த்தோன்னா கொற்கை. தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. தன்மணல் என்பது பண்புத்தொகை. தன்மணல் என்பது பண்புத்தொகை. பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். இடுகுறி பெயர் அப்படின்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு சூட்டக்கூடிய பெயர் தான் என்னன்னு பார்த்தோன்னா இடுகுறி பெயர். ஸோ இதுக்கு இடுகுறி பொது பெயரில் என்னன்னு பார்த்தோன்னா காடு என்பது தான் இடுகுறி பொது பெயர். இதுவே பனை அப்படின்றது மரத்துடைய வகைகளில் வரக்கூடியது தான். ஸோ அது இடுகுறி சிறப்பு பெயர். ஏன் அதுக்கு பனை அப்படின்ற பெயர் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது நமக்கு பனை என்பது அதோடைய ஒரு சிறப்புகளில் ஒன்று. மரம் வகைகளில் வரக்கூடியது. ஸோ அந்த பனை மரம் அப்படின்றது அதுக்கான சிறப்பு. ஸோ இடுகுறி சிறப்பு பெயரில் பனை என்பது ஆப்ஷன் 3. காரண பொதுப்பெயர். பறவை பறக்கிறதுனால அது பறவை. இது காரண பொதுப்பெயர். மரங்கொத்தி மரத்தை கொத்துற காரணத்தினால இதுக்கு சிறப்பு பெயராக காரண சிறப்பு பெயராக மரங்கொத்தியை நம்ம குறிப்பிடுறோம். ஸோ 3, 4, 2, 1 என்பது தான் சரியான விடை. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பாரதம் எங்கள் தேசம், தமிழ் இலக்கிய வளமுடையது. இதெல்லாமே ஒரு செய்தி தொடர் மாதிரி வருது. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. இது இந்த இடத்துல அன்பு அப்படின்ற இது பண்பை குறிக்கின்றது. அதனால் இது பண்பு பெயரில் வருது. சொற்களை வரிசையாக வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. ஸோ இது எப்படி? ஃபஸ்ட்டு இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. சென்றான் இச்சொல்லின் வேறு சொல் செல். சென்றானுடைய வேறு சொல் என்னன்னா செல். இகழ்ந்தனர் இதோடைய வேறு சொல் என்னன்னு பார்த்தோன்னா இகழ். மீ என்னும் ஓர் எழுத்து ஓர் மொழிக்குரிய பொருள். மீ என்பது மேலே அப்படின்ற வார்த்தையை தான் இந்த இடத்துல குறிக்கும். நா ஓர் எழுத்து ஓர் மொழிக்குரிய பொருளை கண்டறிக. நாவு. நா என்பதற்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா நாவு என்பது தான் பொருள். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருள் தேர்க. அறை என்பது ஒரு கட்டிடத்துடைய பகுதிகளில் பாதியை குறிக்கிறது. ஒரு முழுமையான பகுதியில் பாதியை குறிக்கிறது தான் அறை. இந்த அறை அப்படின்றது இப்போ அறைதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தையை குறிக்கக்கூடியதான் இந்த அறை. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன் இது எல்லாமே அறுவடை திருநாள்களில் ஒன்று. போகி என்பது தான் இந்த இடத்துல நமக்கு பொருந்தாதது. பொருந்தா வினை மரபை கண்டறி. அம்புயை, ஆடை நெய், தண்ணீர் குடி, முறுக்கு தின்னு வரணும், உண்டார் அப்படின்றது இந்த இடத்துல தவறு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு பொருந்தாதது. எதிர்ச்சொல் மேதை. அதோடைய எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தோன்னா பேதை. புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. புல் அப்படின்றது முதல்ல கீழான அப்படின்ற வார்த்தையை குறிக்கக்கூடியது. ஸோ அதுக்கான ஆப்போசிட் சொல் என்னன்னு பார்த்தோன்னா மேலான என்பது தான் சரியானது. புத்துயிர் ஊட்டி. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. புத்துயிர் ஊட்டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி என்பது தான் சரியானது. சரியான மரபு தொடர் பொருள். ஆகாய தாமரை. அலைந்து திரிதல், பயனின்றி இருத்தல், பொய்யெழுக, இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று தான் ஆகாய தாமரை. ஸோ ஆனால் சொல்லக்கூடிய அதாவது எக்ஸாம்பிளுக்கு அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள்
கர்மம் என்பது செயல். எண்ணித்துணிக கர்மம் என்பது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிந்திச்சு அதுக்கப்புறமா தொடங்கணும் அப்படின்றது தான் இதுக்கான சரியான பொருள். சைவ சமய குரவர்களின் எண்ணிக்கை மொத்தம் 4 பேர். அப்பர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர். சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, நாடு திருவாமூர். சரியானது. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாட்டில் இருக்க திருவாமூர் என்பது சரியானது. திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். திருநாவுக்கரசருடைய இன்னொரு பேர் தான் அப்பர். இவரை அப்பர் என்று அழைத்தவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். தாண்டக வேந்தர் என அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர். இதுவும் சரி. ஆளுடை அரசு வாசிகர் என அழைக்கப்படுவர் நாவுக்கரசர். இது எல்லாமே சரி, அனைத்தும் சரி. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியின் நூல் பாஞ்சாலி சபதம். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் என்னன்னு பார்த்தோன்னா பாஞ்சாலி சபதம். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எதுனா தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் என்னன்னு பார்த்தோன்னா பாஞ்சாலி சபதம். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை. குறுந்தொகையின் அடிவரையறை 4:8. குறுந்தொகையின் அடிவரையறை 4:8. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார் அவர்களை தான் இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் என புகழ்ந்தார். பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. பாசவர் வெற்றிலை விற்பவர். பாசவர் என்பவர் வெற்றிலை விற்பவர். மற்ற அனைத்துமே இந்த இடத்துல நமக்கு தவறாக உள்ளது. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமணி பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது புறநானூறு. நற்றிணை பரிபாடல் கலித்தொகை 10 பாட்டு. இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நற்றிணை பரிபாடல் கலித்தொகை இதெல்லாமே 8 தொகையில் வரக்கூடியது. 10 பாட்டு என்பது தான் இந்த இடத்துல நமக்கு தவறு. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் நாலடியார் என கூறும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா நாலடியார். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் பழமொழி 400. பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் பழமொழி 400. புகவா என்பதன் பொருள் உணவு. முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. முதுமொழி காஞ்சியோட வேறு பெயர் என்ன? அறவுரக்கோவை அல்லது முதுமொழி காஞ்சி என அழைக்கப்படும். பொம்மல் அப்படின்னா சோறு என்ற ஒரு பொருள் உண்டு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகளார். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே அப்படின்னு பாடினது ராமலிங்க அடிகளார். பாடல் அறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவினிதம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பாடல். மீதூன் விரும்பேல் ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இது திருமூலர். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு இது திருவள்ளுவர். இது எல்லாமே நமக்கு உணவுகளை குறித்து நம்மளுடைய உடல் அமைப்பு சீராக இருக்கிறதுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் தான் இந்த பாடல் வரிகள். ஸோ அது எல்லாமே மேட்ச்சில் கேட்டிருக்காங்க. 4 1 2 3 4 1 2 3 என்பது தான் இதற்கு சரியான விடை. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாய்வு நடந்த இடம் எதுன்னு பார்த்தோன்னா அரிக்கமேடு.
ஆரப்பாளையம், ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். யாருன்னா நாயக்கர்கள். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களுடைய வரி வடிவம் திருத்தி எழுதி சீர்திருத்தங்கள் மேற்கொண்டுள்ளார். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர். பாவலேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் வந்துட்டு துரைமாணிக்கம். திராவிடம் என்ற சொல்லை இடைக்காலத்தின் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். சமண சமயத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையனவாக காண கிடைக்கின்றன. அளவு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக காண கிடைக்கின்றன. உண்மை சுடும், கலைக்க முடியாத ஒப்பனைகள். பாலை புறா, இரவின் அறுவடை புவியரசு. பாலைப்புறா வண்ணதாசன். கலைக்க முடியாத ஒப்பனை சமுத்திரம் சுசமுத்திரம். உண்மை சுடும் ஜெயகாந்தன். 3-1-4-2 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது வந்து செவாலியர் விருது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னா வே. ராமலிங்கனார். முதல் 50 வினாக்கள் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்த 50 வினாக்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.